ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா மேகியும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். நான் ஃபஸ்ட்டு 2 பொட்டேட்டோவில் செய்கிறேன். இந்த ஓரத்தை கட் பண்ணிக்கலாம், அப்போ தான் நம்மளுக்கு பேஸ் கிடைக்கும், அந்த ஷேப் ஒழுங்காக வரும். அப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ தடிமமாக தேவையோ அந்தளவுக்கு கட் பண்ணிட்டு நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். இது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஒயிட்டாக இருக்க பொட்டேட்டோ எடுத்தால் தான் நல்லாயிருக்கும், சாஃப்டாக. எல்லோயிஷாக இருக்கிற பொட்டேட்டோ குருமாவுக்கு இதுக்கு தான் நல்லாயிருக்கும், சிப்ஸுக்கெலாம் நல்லா இருக்காது. ஸோ பார்த்து வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை நல்லா அரிஞ்சு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் நம்ம. ஏன்னா அதில் இருக்க ஸ்டார்ச்லாம் வெளியே வரணும், அப்போ தான் கிறிஸ்ப்னஸ் வரும். இந்த தண்ணியை நீங்கள் 2-3 தடவை நல்லா அலசி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியும் நீங்கள் கீழே ஊற்றாதீங்க, செடிக்கு ஊற்றினா செடி அவ்வளோ நல்லா வளரும். ஏன்னா இதில் ஸ்டார்ச் நிறைய இருக்கிறதுனால செடிக்கு ரொம்ப நல்லா வளர்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி பாயில் ஆகக்கூடாது, கொஞ்சம் அதுமாரி பபிள்ஸ் வந்தோடனே நம்ம போட்டுடலாம். அதை ஸ்லைஸ் பண்ணி வச்ச பொட்டேட்டோவை நம்ம அதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு ஒரு 4 மினிட்ஸில் நம்ம இறக்கிக்கணும். ரொம்ப வெந்துடுச்சுன்னா உடஞ்சிரும். பாயில் ஆகிடுச்சு 4 மினிட்ஸில். ஸோ நான் எடுத்து வடிகட்டிட்டேன். வடிகட்டி ஒரு துணியில் வச்சு நான் ஈரத்தை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம ஃப்ரை பண்ண ஆயில் வச்சுருக்கேன் கடாயில். இப்போது ரொம்ப சூடாகக்கூடாது, மீடியமாக சூடானோடனே நம்ம எல்லாமே ஒன்றா போட்டுடலாம். எல்லாம் போட்டு ரொம்ப ப்ரௌன் ஆகக்கூடாது, லைட் கலர் வந்த உடனே நம்ம எடுத்துடலாம். ஒரு 2 மினிட்ஸில் எடுத்துடணும். 1 மினிட் தான் மேக்ஸிமம், இல்லை 2 மினிட்ஸில் எடுத்துடணும். நல்லா கொஞ்சம் எல்லா சைடும் படுற மாரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது அதை ஒரு 1 ஹவர் கழித்து திருப்பியும் போட்டு எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் ஃப்ரீசரில் கூட வச்சுட்டு கூட எப்போ உங்களுக்கு தேவையோ நீங்கள் அப்போ எடுத்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் 1 ஹவராச்சும் நீங்கள் மேக்ஸிமம் அதை ரெஸ்ட்டில் விடணும். அது ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த பிறகு தான் அகைன் ஃப்ரை பண்ணோம். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம எடுத்துடலாம். அப்போ தான் வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் கிடைக்கும். இப்போ இதை நீங்கள் ப்ளைனாகவும் சர்வ் பண்ணலாம், இல்லைனா உங்களுக்கு ஏற்ற மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு சாட் மசாலா, சில்லி பவுடர், பெப்பர், சால்ட், இதுதான் இதுக்கு நான் மசாலா போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் சாட் மசாலா ஆட் பண்ணேன். உங்களுக்கு எது நிறைய தேவையோ அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் சில்லி பவுடர் பெப்பர் பவுடர் லைட்டாக ஆட் பண்ணுறேன். சில்லி பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு நான் சில்லி பவுடரும் ஆட் பண்ணுறேன், பெப்பர் பவுடரும் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குதோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு மேகி, அதுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி நல்லா பாயில் ஆகணும். பாயில் ஆனோடனே இந்த நூடுல்ஸை நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கொதிக்கணும். அது கொஞ்சம் சாஃப்டானோடனே அந்த மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் இப்போ போடுற மசாலாவில் பட்டாணி, கேரட்லாம் அதிலே இருக்கிறதுனால நம்ம கொதிக்கும் போது போட்டால் தான் அதெல்லாம் நல்லா வெந்திருக்கும். இல்லைன்னா நம்ம கடைசி ஆட் பண்ணோம், அதெல்லாம் கொஞ்சம் வேகாமல் நல்லா இருக்காது. அதனால் இப்போ கொஞ்சம் கொதித்தோடனே இந்த மசாலா ஆட் பண்ணோன்னா அதுவும் சேர்ந்து இந்த தண்ணியில் வேகும். இப்போ நம்ம ஸ்லோவில் வச்சிடலாம். ஸ்லோவில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டோன்னாவே கரெக்டாக இருக்கும். நான் வெஜ் ஆட்டா நூடுல்ஸை எடுத்திருக்கேன். இது மைதா மாவில் செய்கிற நூடுல்ஸ் இல்லை, கோதுமை மாவில் செஞ்ச நூடுல்ஸ் இது. இப்போ நல்லா உங்களுக்கு சூப்பியாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் போது எடுத்துக்கோங்க. நான் ட்ரையாக தான் செய்கிறேன், அதனால் கொஞ்சம் எல்லா தண்ணியும் வற்றின உடனே நான் எடுத்துக்கிறேன்.
பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ரொம்ப ட்ரை ஆனாலும் நல்லா இருக்காது, ஏன்னா கொஞ்சம் நேரத்தில் மொத்த தண்ணி இழுத்துக்கும். அது அவ்வளோதான், நம்மளோட நூடுல்ஸ் வித் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.